ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சுவை வீடு. ஸோ இன்றைக்கி ஒரு ஈவினிங் ரொட்டீன் விலாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ வந்துட்டு அப்படியே ரொட்டீன் விலாக்ஸ் பார்த்துட்டே வந்துட்டு இன்றைக்கி ஒரு டாபிக் என்ன அப்படின்னா, மீ டைம். உங்களுக்கான மீ டைம் வந்துட்டு நீங்கள் எப்படி எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ புக்கு படிக்கிறதோ, இல்லை டிவி பார்க்குறதோ, இல்லை மியூசிக் கேட்குறதோ, அது மாதிரி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. ஸோ நம்மலாம் சின்ன பிள்ளைல இருந்திருக்கிறப்போ, நான்லாம் எங்கள் வீட்டில் ஒரு வேலை கூட செய்ய மாட்டேன். ஸோ நான் செய்யணும் அப்படின்னா வந்துட்டு புக் எடுத்துகிட்டு போய் உட்காந்துருவேன். ஸோ நான் படிக்கணும்னு. பட் இப்போ ஆஃப்டர் மேரேஜ் வந்துட்டு அப்படிலாம் செய்யவே முடியல. நம்ம வந்துட்டு நம்மளோட வேலையை நம்ம தான் செய்கிற மாதிரி இருக்குது. ஸோ மீ டைம் கிடைக்கிறதே வந்துட்டு ரொம்ப பெரிய அதிசயமாக இருக்குது. ஸோ அதுலேயும் வந்துட்டு குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா சுத்தமாக மீ டைமே கிடைக்கிறதில்ல. நான் இப்போ தான் புக்கு போயிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ரீட் பண்ணலாம் அப்படின்னா அப்போ தான் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும், இல்லை அழுவான், அது மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் லைஃப்பில் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நைட்டு டின்னர் பார்த்தீங்க அப்படின்னா, பச்சை பயிறு தோசைக்கு தான் ஊற வச்சுருந்தேன். ஸோ அதை அரைச்சிட்டு ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதோட சைட் டிஷ்ஷாக வந்துட்டு தக்காளி சட்னி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வச்சு சாப்பிட்டோம். ஸோ அப்படியே ஆஸ் யூஷுவல் வந்துட்டு க்ளீனிங் ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ என்னோடய மீ டைம் நான் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு தோணுச்சுன்னா புக்கு படிப்பேன், இல்லைன்னா ரேடியோ வச்சுருக்கேன், ரேடியோவில் வந்து சாங்ஸ் கேட்பேன், இல்லை அப்படின்னா டிவியில் சாங்ஸ் போட்டு விட்டு கேட்பேன். ஸோ தட் நமக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போல்லாம் நெயில் பாலிஷ் வைக்கிறதே வந்துட்டு மீ டைம் மாதிரி அதுக்குன்னு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, இந்த விலாக் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.